கல்வி என்பது அடிப்படையில் இன்றைக்கு எதற்காக என்று ஆய்வு செய்து பார்த்தால் ஒரு உண்மை நமக்கு தெரிகிறது. ஆக அந்த கல்வி என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், உலகெங்கும் சமூகம் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு ஆட்பட்டிருக்கிறது. அது இந்தியா மட்டுமல்ல, சமூகம் மேம்பாடு அடைந்திருப்பது வாழ்க்கை தரத்தில் அதுவும் உண்மைதான். விஞ்ஞானம் வளர்ந்தது உண்மைதான், தொழில்நுட்பம் வளர்ந்தது உண்மைதான். இவைகளெல்லாம் யதார்த்தமாக நாம் பார்க்கக்கூடிய உண்மைகள்தான். ஆனால் சமூகம் அமைதியாக வாழ்கிறதா, போரின்றி வாழ்கிறதா என்பது, போட்டியின்றி வாழ்கிறதா என்பது ஒரு கேள்வி. இதற்கான மூல காரணம் என்ன? இதுவும் விவாதம் செய்யப்படுகிறது. அப்படி மூல காரணத்தை பார்க்கின்ற பொழுது, இந்த ஒரு சமீப காலமாக கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டு காலமாக மனிதர்களை, சமூகங்களை இந்த சந்தை என்ன செய்திருக்கிறது என்றால், புலன்களை தூண்டி அது மயக்க நிலைக்கு கொண்டு சென்று விட்டது. இன்னும் சொல்லப்போனால் நுகர்வில் ஒரு தீவிரவாதத்தையே நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு அந்த சந்தை விதை போட்டு விட்டது. இன்றைக்கு என்ன தேவைப்படுகிறது என்று சொன்னால், இந்த புலன்களுக்கு தீனி போட்டு புலன்களை தூண்டிவிட்டு சந்தை செயல்படுவதன் மூலமாக என்ன நடைபெற்று விட்டது என்று சொன்னால், மக்களை சுயநலம் பேணும் மக்களாக தயார் செய்து விட்டது சந்தை. இப்போ அனைவரும் சுயநலத்தில் இருக்கிறார்கள். ஒரு அரசியல்வாதி நாட்டு மக்களை கவனத்தில் எடுப்பதை மறந்து தன் குடும்பம், தன் குடும்ப மேம்பாடு, தன்னை சுகபோக வாழ்க்கையில் வைத்துக் கொள்வது, தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு பொருள் வளம் சேர்ப்பது என்கின்ற சூழலுக்கு அவர் மாறிவிட்டார். சிலர் வசதி இருந்தும் அவர் புகழுக்காக எதையும் செய்வதற்கு தயாராகிவிட்டார். ஆக ஒரு சிலர் பணமயக்கம், புகழ் மயக்கம், பதவி மயக்கம், பொருள் சேர்ப்பதில் மயக்கம், சொத்து சேர்ப்பதில் மயக்கம், உணவு உண்ணுவதில் மயக்கம், பொருள்களை வாங்குவதில் மயக்கம், கார் வாங்குவதில் மயக்கம் என்று சொல்லி ஒரு மயக்க நிலைக்கு அது கொண்டு சென்று விட்டது. அது படித்தவர் படிக்காதவர் எந்த வித்தியாசமும் கிடையாது. அந்த நிலைக்கு இன்றைக்கு சந்தை நம்முடைய சமூகத்தை எடுத்து சென்று விட்டது. அது இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் நடந்திருக்கிறது. அதில் குறிப்பாக இந்த மேற்கத்திய சமூகத்தை விட நம்மை போன்ற நாடுகளில்தான் ஒரு தீவிரமான நுகர்வு. ஆனால் அதில் சிக்குண்டவர்கள் யார் என்று சொன்னால், இந்த நடுத்தர வர்க்கத்திற்கு கீழே இருக்கக்கூடிய சமூகம்தான் சிக்குண்டிருக்கிறது. இதுதான் யதார்த்தமான உண்மை. இது எங்கே இருந்து வந்தது என்று பார்க்கின்ற பொழுது, கல்வி என்பது அடிப்படையில் இன்றைக்கு எதற்காக என்று ஆய்வு செய்து பார்த்தால் ஒரு உண்மை நமக்கு தெரிகிறது. கல்வி என்பது இந்த சமூகத்தை மாற்றக்கூடிய கருவி, சமூகத்தை மேம்படுத்தக்கூடிய கருவி, மனிதர்களை மனிதத்துவத்தில் மிளிரச் செய்யக்கூடிய கருவி. அவ்வளவு ஆற்றல் பெற்ற கருவியை என்னவாக மாற்றி வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், அரசாங்கத்திற்கு பணியாளர்களை தயார் செய்து தருவதற்கும், அதேபோல தொழிற்சாலைக்கு பணியாளர்களை தயார் செய்து தருவதற்கும், அதேபோல சந்தைக்கு பணியாளர்களை தயார் செய்து தருவதற்கும் ஒரு கருவியாக அதை பயன்படுத்தினோமே அன்றி, சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்காக இந்த கருவி என்பதை பயன்படுத்தவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பது யார் என்று சொன்னால், நம்மை போன்ற நாடுகள். அது காரணம் என்னவென்று சொன்னால், நம்மை போன்ற நாடுகளிலே கல்வி என்பது அவருக்கு ஒரு ஸ்டேட்டஸ் தரக்கூடியதாக இருக்கிறது. ஏதாவது ஒரு வகையில் நான் டாக்டராக வேண்டும், ஏதாவது ஒரு வகையில் நான் மருத்துவராக வேண்டும், ஏதாவது ஒரு வகையில் நான் ஒரு இன்ஜினியராக வேண்டும், பொறியியலாளராக வேண்டும், ஏதாவது ஒரு வகையில் நான் வர வேண்டும். இதுதான். நான் கல்வி கற்று தேர்ச்சி பெற்று முதிர்ச்சியடைந்து அதில் நிபுணத்துவம் பெற்று சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு
தீர்வு காணக்கூடியவனாக நான் வர வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை போக்கு என்பது நம்முடைய கல்வியிலிருந்து வெளிப்படவில்லை. ஆக என்ன இன்றைக்கு தேவையாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த கல்வி மாற்றியமைக்கப்படவில்லை என்று சொன்னால், இந்த கல்வியால் சமூகத்திற்கு எந்தவிதமான உபயோகம் கிடையாது. சந்தைக்கு பயன்படும், அரசாங்கத்திற்கு பணியாளர்களை தயார் செய்வதற்கு பயன்படும். இதை தாண்டி சமூகத்திற்கு பயனுள்ள மனிதர்களாக உருவாக்காது. என்ன செய்வது? இதுதான் அடிப்படையான கேள்வி. யுனெஸ்கோ ஒரு முக்கியமான ஆய்வினை செய்து இப்பொழுது புதிய கருத்தை கொண்டு வந்திருக்கிறது. என்ன? இந்த கல்வி எப்படி மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், புற உலகில் பெற்ற அறிவை பகிர்ந்து கொள்வது என்பதை விடுத்து, இந்த அறிவு எதுடன் இணைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், உள் உணர்வுடன் இணைக்கப்பட வேண்டும். எப்பொழுது அது உள் உணர்வை உருவாக்கக்கூடியதாக மாறும் என்று சொன்னால், அவன் செயல்படுகின்ற, அவன் கற்கின்ற அத்தனை பாடத்திட்டங்களும் சமூகத்துடன் இணைக்கப்பட்டால், சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக என்ற ஒரு நிலை வருமேயானால், அவனுக்கு அந்த உணர்வு நிலை என்பது மாற்றப்படும். ஆக அந்த கல்வி என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மனத்தை வளர்ப்பதற்கும் உணர்வினை தூண்டுவதற்கும் அறிவை வளர்ப்பதற்கும் வளர்ந்த அறிவு சமுதாயத்திற்கானது என்கின்ற உணர்வினை உருவாக்குவதற்குமான கல்வியாக இருக்குமே. ஆனால் அந்த கல்விதான் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். பல நாடுகளில், நம்முடைய நாட்டிலும் கூட பல நாடுகளில் சமூகம் சார்ந்து செயல்படக்கூடிய கல்வி முறையில் ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அது என்ன மாற்றம் என்று சொன்னால், அந்த சமூகத்துடன் இணைந்து செயல்படுதல், கல்விச்சாலைக்கும் சமூகத்திற்கும் ஒரு தொடர்பினை ஏற்படுத்துதல், மாணவர்களும் ஆசிரியர்களும் சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து ஆய்வு செய்வது, மாணவர்களும் ஆசிரியர்களும் சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு செயல்படுவது என்ற நிலையில் ஒரு புதிய கல்வி திட்டத்தினை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த திட்டத்தினை நாம் புரிந்து செயல்படுவோமேயானால் நிச்சயமாக சமூகத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும்.